பார்த்துட்டு இருக்கிறது ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேன் இல்லையாடி? பார்த்துட்டு இருக்கிறது கர்மணி. கிளாஸ் முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் பாட்டி இருக்கா இங்க, ஒரே ஒரு நிமிஷம் நான் குடுக்குறேன். அடியன் தாசன், வேற ஒண்ணும் இல்ல. அடியா நடிகை நமஸ்காரம் அடி. அடி நமஸ்காரம். வேற ஒண்ணும் இல்ல, வந்து இதுதான் சேர்ந்தேன் நேத்திக்கு ராத்திரி. அடியன் அடியன் சூப்பர் அடி. அடி ரெக்கார்டிங் கட் பண்ணி புதுசா போட்டுக்கோங்க வேணா. சாரி அடி அடி. இப்ப பார்த்துட்டு இருக்கிறது கர்மணி ஆரம்பிச்சிருக்கோம். சோ இந்த கர்மணியில வந்து இது பாசிவ்னு சொல்ற கர்மணி. இதே மாதிரி இத்த பிரத்யத்திலையும் ஒரு கர்மணி இருக்கு. அதாவது சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான், ஒரே விஷயம்தான். ஆனா என்னன்னா இந்த கர்மணி சாதாரண பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் சொல்ற இடத்துல 9 ரூபங்கள் மட்டும்தான் அந்த ஒரு கிரியா தாத்துக்கு போட முடியும். 9 ரூபங்கள் மட்டும்தான் போட முடியும் இந்த கர்மணிக்கு. பட் இந்த இத்த பிரத்யம் ஒரு பிரத்யம் இருக்கு, அத இது கர்மணின்ற மீனிங்க தான் கொடுக்கும். ஆனா இதுல 7 விபக்தியை போட்டு நம்மளால சொல்ல முடியும். இதுதான் நிறைய யூஸ் பண்றது, விரிவா யூஸ் பண்றது இந்த இத்த பிரத்யம் தான் எக்காச்சகமா இருக்கும். சோ ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியதுனால தான் திருப்பி இன்னொரு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கணுன்றதுக்காக அடியே இன்னைக்கு ஒரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இது எப்பவுமே பார்த்தேன்னா திருத்தியாலதான் ஆரம்பிக்கிறது இருக்கும். நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, ராமஹ பாட்டம் பட்டத்தின்னு இருக்கு. ராமஹா பட்டதி, ராமேன பாட்டஹா பட்யத்தேன்னு பார்த்தோம் இல்லையா. ராமேனன் வந்ததுனால இது பட்யத்தேன்னு மாறுது. ராமேன ராமனால் இந்த கர்மாவை வச்சுதான் இந்த கிரியா மாறிதுன்னு கர்மணியில பார்த்தோம். ரைட்டா? அது கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ இந்த இடத்துல பட்யத்தேன்னு வந்தது பார்த்தீங்களா, இதுல பட்யத்தே பட்யத்தே பட்யத்தேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி அடி சொல்லுங்க. இல்ல அன்னைக்கு இது பண்ணுங்க. அடி அதுல 9 ரூபம் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சதுன்னு அன்னைக்கு பார்த்தோம். இத்த பிரத்தையும் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்து வச்சோம். அதே மாதிரிதான் இருக்கும், அதோட மீனிங் அதுதான் இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த பார்த்தேன் அப்படின்னா முக்காவாசி நேரம் வந்து முக்காவாசி 90% எப்படி யூஸ் பண்ணுவா அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் கிரியாவா இருக்காது. இது கம்ப்ளீட் கிரியாவா முடியாது, இது கண்டினியூ ஆயின்னு இருக்கும். அதாவது வினை முற்றுன்னு சொல்லுவா தமிழ்ல, அந்த வினை முற்றா இருக்காது, கண்டினியூ ஆயின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு விசேஷியத்துக்கு விசேஷணமா வர்றதுதான் இந்த இத்த பிரத்யங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா தேகலிஷ ஸ்துதியில ஃபர்ஸ்ட், அது கூட விட்டுலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது இருக்கு பார்ப்போம், பகவத்கீதா அவனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகாவே கர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா. சமவேதா அந்த சமவேதான்றது சமவேதாக இங்க வந்து விசர்க்கம் லோகம் ஆயிருக்கு. ஏன்னா ஃபாலோ பண்ணிட்டு யூ இருக்கு, அதை ஒரு வாட்டி வேணா பாத்துருந்தோம். லோக சந்தியுடைய இது எடுத்து பாட்டெல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ அந்த இடத்துல இது கொஞ்சம் ப்ராக்டிஸ்ல வந்துடும். இது ஏன்னா மாமகாஹா யூத்சவஹா அப்படின்னா வந்து யூத்சவஹானா என்னன்னு பார்க்கலாம். அது ஒரு சன்னந்தம் சொல்லுவாரு, நம்ம அது ஒரு நாள் பார்த்துக்கலாம். அந்த விசர்க சந்தியில இந்த லோபமாயிருக்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல இருக்கு, நமக்கு தான் இருக்கணும். ஃபாலோ பண்ணிட்டு இருக்க என்ன இருக்கணும், ஈச் வர்க்கா 3, 4, 5 யாரா இல்லாம, அதாவது ஹஷ்ன்ற பிரத்யாகாரத்துக்குள்ள இருக்கணும்னு பார்த்தோம். இங்க யூ இருக்கு, அதனால என்ன இது லோபமாயி காமிச்சிருக்கா ஸ்லோகத்துல. பட் எப்போ நமக்கு தெரியும் இந்த இருக்கிறத கண்டுபிடிக்கலாம், சும்மா ஒரு கெஸ் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டா, மத்த கிரியாலாம் இருக்கும் பாருங்க. அதாவது மாமகாஹா அதெல்லாம் பகுவச்சனத்துல இருக்கு. மாமகஹா, மாமகௌ, மாமகாஹா. அந்த மாமகாஹா சேர்ந்திருக்கு. அது என்ன பாண்டவாஹா அந்த இடத்துல. சோ அந்த இடங்கள்லாம் ஒரு க்ளூ உங்களுக்கு. ஓகே, அதெல்லாம் பகுவச்சனத்துல இருக்கு. அப்போ இதுவும் வந்து விசர்க்கம் இருந்தாதான் பகுவச்சனம் நம்ம கொண்டு வர முடியும் இல்லையா. சமவேத்தான்னு ஒரு பதம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. சமவேதா, சமவேதா, சமவேதம் அதை இத்த பிரத்யம். ஆனா இந்த இடத்துல சமவேதா ஸ்ரீலிங்கமா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா சமவேதா நம்ம ரமா பார்த்திருக்க மாதிரி இந்த சமவேதான்றது ஒரு இத்த பிரத்யம் ஸ்ரீலிங்கத்துல இருக்கோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இந்த இடத்துல விசர்க்கம் லோபமானதுனால இது மத்த புள்ளிங்களோட மாமகஹா, பாண்டவாகா, மாமகாஹா, பாண்டவாகா பகுவச்சனத்துல இருக்கிறதுனால இதுவும் சமவேதாகா அப்படின்றத நிர்ணயம் பண்றோம். கிளியரா இருக்கா? இது பிராக்டிஸ் கொண்டு வந்தோம்னா மத்ததை வச்சு கொண்டு வந்துடலாம். சோ இந்த இடத்துல நம்ம தான் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சமவேதாகன்றதுதான் ஒரு கிரியா, ஒரு இத்த பிரத்யம். இது கண்டினியூஸ் கிரியா தான். இது வந்து ஒரு கம்ப்ளீட் கிரியா கிடையாது. அதாவது சமவேதான அடைந்தவர்கள் அர்த்தம். ரைட்டா?
அதாவது இந்த சும்மா சொல்றேன், ஹே சஞ்சய, தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திரன்றதா நமக்கு ப்ராப்பரான கிரியா. அது சப்தமியில இருக்கு, ரைட்டா? ராமே மாதிரி. எப்படிப்பட்ட குருக்ஷேத்திரம்? தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம். அதனாலதான் அதையும் என்ன பண்ணிருக்கா, சப்தமியில இருக்கு. சோ நம்ம சப்தமியில இருக்கிறத ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு விசேஷமா காமிச்சு விடுறோம். அது கிளியரா இருக்கா? ஒரே ஒரு டவுட். இப்ப குருக்ஷேத்திரங்கிறது வந்து குருக்ஷேத்திரத்தில் அப்படிங்கிறது தானே வரும். அப்ப அது வந்து கிரியா கிடையாதுல்ல? கிரியா இல்ல இது. இல்ல நான் அது வந்து உங்களுக்கு அன்வயப்படுத்தினாதான் உங்களுக்கு அர்த்தம் புரியும் பண்ணிட்டு இருக்கேன். 7.1 இது இதுதான் குருக்ஷேத்திரம் சப்தம். அந்த குருக்ஷேத்திரம் சப்தமியில இருக்கு. குருக்ஷேத்திரம் கரெக்ட் தான். எப்படிப்பட்ட குருக்ஷேத்திரம்னா தர்மக்ஷேத்திரத்தில் குருக்ஷேத்திரத்தில் சொல்ல மாட்டோம், தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில். ஏன்னா விசேஷமா இருக்கிறதுனால அதுவும் அந்த வந்து சப்தமி தான். ஆனா அர்த்தம் சொல்லும் பொழுது குருக்ஷேத்திரத்தில் சாரி தர்மக்ஷேத்திரத்தில் குருக்ஷேத்திரத்தில் சொல்லக்கூடாது, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில். ஏன்னா விசேஷம் ரைட்டா? அது புரிஞ்சுடுது. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே புரிஞ்சுடுது. சமவேதாக அப்படின்னா வந்து அடைந்தவர்கள் அர்த்தம். சமவேதாக அப்படின்றது வந்து சேர்ந்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. நான் அப்புறம் என்னன்னு சொல்றேன், அது எப்படி பிரிக்கணும்ன்ற அர்த்தத்தை சொல்றேன். இப்போ சமவேதாக அப்படின்னா வந்து அடைந்தவர்கள். வந்து அடைந்தவர்களான யாரு? இப்ப நம்ம எப்போதுமே இந்த கிரியா, இந்த இக்த பிரத்யேகம் என்னன்னு சொல்லியிருக்கேன், 90% வந்து அது விசேஷணமா தான் யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்துல இதுவும் 1.3 இருக்கா? சமவேதாக ராமாக மாதிரி 1.3 இருக்கு. யுயுத்சவஹ எடுத்துட்டா யுயுத்சவஹ பகுவச்சனம். குரு குரு குரவஹ மாதிரி உக்காராந்த சப்தம். அதுவும் 1.3 இருக்கு. சோ இது ரெண்டும் விசேஷமா இருக்கு. எதுக்கு? மாமகாகான்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் ஒண்ணு இருக்கு 1.3 இருக்கு. அப்புறம் பாண்டவாகான்னு ஒண்ணு இருக்கு. சோ இத்தனை 1.3 இருக்கு. அது நம்ம ப்ராப்பரான கிரியா என்னன்னா பாண்டவர்கள். எப்படிப்பட்ட பாண்டவர்கள்? என்னை சேர்ந்தவர்களான பாண்டவர்கள் மாமகாகா. அதுவும் 3 இருக்கு. அப்புறம் வேற எப்படிப்பட்டவா? யுயுத்சவஹான்னா யோதும் இச்சுகு, யுத்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தவர்களான, ரைட்டா? அடுத்தது சமவேதாக வந்து அடைந்தவர்களான. எப்படிப்பட்ட வந்த சண்டை போடணும்னு வந்து அடைந்தவர்களான என்னை சேர்ந்தவர்களான பாண்டவாகா. மாமகாகா இல்ல மாமகா வரைக்கும் தான் ஒண்ணு. இந்த 1.3 ஏன்னா பாண்டவர்கள் சண்டை போடணும்னு ஆசைப்பட்டு வரல, மத்தவாதான் ஆசைப்பட்டு வரா இல்லையா? சோ யூத்சவஹ மாமகான்றது அந்த சைடு உள்ளவா. மாமகா பாண்டவா தனியா வச்சுக்கோங்க. யூத்சவஹ யூத்சஹ மாமகாஹா வரைக்கும் ஒரு சைடு. சமவேதா யூத்சவஹ அப்போ அவள சண்டை போடணும்னு வந்தவாள்லாம் வந்திருக்காங்கிறது ஒரு சைடு. அடுத்து மாமகா பாண்டவர் சைடு. பாண்டவா வந்து தனி. இவர் கிருஷ்ணன் மாமகாவும் அந்த சைடுல உள்ளவாதான். ஏன்னா இது கேட்கறது திருதராஷ்டிர உவாச்சன்னா ஆரம்பிக்கிறான். சோ திருதராஷ்டிரன் சேர்ந்தவாதான் மாமகாகான கண்ணு சேர்ந்தவான்னு அவன் சொல்லிக்கிறான். திருதராஷ்டிரன் மாமகா வரைக்கும் ஒரு கமா, கடைசியில இருக்கிறது பாண்டவாகா ச. சோ அந்த சான் இருக்கிறதுனால இது வந்து இதோட சேர்த்துக்க கூடாது. சோ இது ஒரு கட்சி, ரைட்டா? சமவேதாக யூத்சவஹ மாமகாஹா. மாமகாஹா வரைக்கும் யுதிஷ்டிரர் சைடு, கௌரவர்கள் சைடு. பாண்டவர்களும் அப்படின்னு இங்க சா போட்டதுனால இது தனியா எடுத்துக்கணும். அது ரெண்டும் ஒரே இதுலதான். ஏன்னா அவளும் நிறைய பேர் இருக்கா, இவாளும் நிறைய பேர் இருக்கனால பகுவச்சனத்துல கொடுத்துருக்கா. இது கிளியரா இருக்கா? அப்படிப்பட்ட கிம் அகூர்வத, இது நமக்கு தெரியும். அகூர்வதன்றது கிரியா பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்கு. சோ இதுல சமவேதாக எப்படி கொடுத்துருக்கா பாருங்கோ, ஒரு விசேஷணமா தான் யூஸ் ஆயிருக்குன்றது சொல்றதுக்காக அடியேன் இப்ப சொல்ல வந்தது. கிளியரா? சமவேதாக சோ வந்து அடைந்தவர்கள் அர்த்தம் இந்த இடத்துல, ரைட்டா? அடுத்தது இது வந்து இக்த பிரத்யமா தான் யூஸ் பண்ணியிருக்கா. அதாவது புல்லிங்கமா இருந்ததுன்னா சமவேதான்னு பிரதமால வரும். பகுவச்சனத்துல ஸ்ரீலிங்கமா இருந்ததுன்னா சமவேதா, நபும்சகலிங்கமா இருந்ததுன்னா சமவேதம். இந்த இடத்துல எல்லாம் புல்லிங்கத்தோட இதுதானே இருக்கு, விசேஷணங்கள் தானே இருக்கு. அதனால இதுவும் வந்து புல்லிங்கத்தை எடுத்து 1.3 வந்தது. கிளியரா இருக்கா? இது ஃபர்ஸ்ட் ஸ்லோகாவே அப்படி இருக்குன்றது காமிக்கிறதுக்காக. இது பார்த்தேன்னா இது எப்படி இருக்கு பாருங்கோ. இது வந்து ஒரு கர்த்தரி இக்தா யூஸ் பண்ணிருக்கா. இந்த இடத்துல கிருதியாவே இல்ல, வந்து அடைந்தவர்களான அவ்வளவுதான். அவ்வளவுதான் இதோட மீனிங். இது கர்த்தரி இக்து. நம்ம அன்னைக்கு பார்க்கும் போதே சொன்னேன், கர்த்தரி இக்துன்னு ஒண்ணு இருக்கு, கர்மணி இக்துன்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன். இக்த பிரத்யத்திலே 2 இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கலாம், இது கர்மணியா கர்த்தர்? இது இக்த பிரத்யம் முதல்ல கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
அடுத்தது இது கர்மணியா கர்த்தனியாருன்றது அதனுடைய சப்ஜெக்ட் திருப்தியாவா இருந்துன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ ராமஹன் ராமேணவா மாறி இருக்கும். இப்ப அடியே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். தேகலிஷ ஸ்துதியில ஃபர்ஸ்ட் ஸ்லோகா இருக்கும். தேகலிஷ ஸ்துதி ஃபர்ஸ்ட் ஸ்லோகா அந்த இடத்துல கர்மணியா யூஸ் பண்ணிருப்பா. நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் இப்போ போக வேண்டாம். இது இக்த பிரத்யம்னு கண்டுபிடிச்சா போதும். பட் அடியே இதையும் சொல்லிடுறேன். பட் அது கவலைப்பட வேணான்றதுக்காக சொல்றேன். தேகலிஷ ஸ்துதி ஃபர்ஸ்ட் ஸ்லோகா விக்ரம்ய நம்ம வேர்டா பார்த்துனே போய்ப்போம். விக்ரம்ய ஏன்னா எல்லாம் நமக்கு தெரிஞ்சதா இருக்கும்ன்றதுனால விக்ரம்யன்றது ஒரு விக்ரம்ய வந்து கிரமணம் அப்படின்றது ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுன்னு அர்த்தம். திரிவிக்ரமஹான்னு சொல்லுவா இல்லையா, திரிவிக்ரமஹா. கிரம அப்படின்றது ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, கால் எடுத்து வைக்கிறதுன்னு அர்த்தம். சோ விக்ரம்ய எடுத்து வைத்து அப்படின்னு அர்த்தம். வியாபித்து இன்னும் முடியல, ரைட்டா? அது ஒரு லியப்பு. அடுத்தது ஏன திருத்தியா ராமேன விஜிதானி ஜிதானி. இப்ப இதுதான் இதுதான் நமக்கு தேவையானது. விஜிதானி அப்படின்றது இது ஒரு இக்த பிரத்யம். சோ இந்த ஃபர்ஸ்ட் லைனை எடுத்துக்கலாம். இது ஒரு இக்த பிரத்யம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அடுத்தது ஜெகந்தின்னு எடுத்து பாருங்க. ஜெகத் சப்தம் தகாராந்த சப்தம் இல்லையா? ஜெகத் தகாரம் தான் யூஸ் பண்றது. ஜெகத் சப்தம் அதனுடைய ஜெகத் ஜெகதி ஜெகந்தி அதனால விஜிதஹா ஆக்சுவலா அந்த படம் எப்படி இருக்கணும்? விஜிதஹா விஜிதா விஜிதம், ரைட்டா? இப்போ இந்த ஜகத் சப்தம் வந்து ஒரு நபும்சகலிங்க சப்தம், ரைட்டா? ஜகத் அதனால விஜிதானி அடி இல்ல அதனால விஜிதானி பலம் பலை பலானி மாதிரி விஜிதம் விஜிதே விஜிதானி பலம் பலை பலானி மாதிரி 1.3 எடுத்துக்கிறது. ஏன் விஜிதானின்னு கொடுத்திருக்கு அப்படின்னு கேட்டா, இங்க இதுதான் நமக்கு ஜகத்துன்ற சப்தம் நபும்சகலிங்கமா இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிறது, ரைட்டா? இப்போ விஜிதானி சரி, விஜிதானி ஜெகந்தி. அந்த ஜெகந்திக்கு அது இதுவா இருக்கு. இப்போ நமக்கு எப்படி எழுதணும் இது அப்படின்னு கேட்டா, ஏன நம்ம அன்னைக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, ராமேன ஏன எவரால் எவனால். ஓகே, ஏன ஜெகந்தி விஜிதானி. இந்த ஜெகத்தானது விஜிதானி, இந்த ஜெகத்தானது ஜெயிக்கப்பட்டதோ. எவனால் ஜெகத்தானது இது 1.3ல இருக்கு, ரைட்டா? ஜெயிக்கப்பட்டதோ. எவனால் ஜெகத்தானது 1.3. ஜெகத் ஜெகத்துனா ஜெகத்துன்னு மட்டும் தானே சொல்வேன். நீங்க ஜெகத்துக்களையும் சொல்ல மாட்டேன். ஜெகத்து ஜெகத்துக்கள் அவ்வளவுதான். ஜெகத்துக்களை கிடையாது. ஏன்னா 1 பாயிண்ட் போட்டிருக்கிறதுனால ஜெகத்துக்கள் லோகங்கள் அவ்வளவுதான். ஜெயிக்கப்பட்டதோ. இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு கம்ப்ளீட் கிரியாவா கூட எடுத்துக்கலாம். ஆனா இதுவும் விசேஷமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஜெயிக்கப்பட்டதோ நான் இங்க முடிச்சுட்டேன். இந்த இடத்துல எப்படி முடிச்சிருக்கேன்? ஜெயிக்கப்பட்டதோன்னு சொல்லி முடிக்கிறேன். ஏன் இந்த தோ சொல்றேன்னா, இங்க ஏன இருக்கிறதுனால. இல்லைன்னா இங்க நாராயணேனன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இது கம்ப்ளீட் கிரியாவா நான் காமிப்பேன். அதாவது ஜெயிக்கப்பட்டதுன்னு சொல்வேன். அவனால் ஜெயிக்கப்பட்டது. ஆமா, இப்ப ராமேனன் சும்மா வச்சுக்கலாம். ராமேன ஜெகந்தி ஜெகத்தானது ஜெயிக்கப்பட்டது, அவ்வளவுதான். இங்க ஏன சப்தம் இருக்கிறதுனால எவன், நம்ம எவன் சொல்லுவோம்ல, அந்த சப்தம் இருந்தாலே அந்த கம்ப்ளீட் கிரியா இல்லைன்னு அர்த்தம். சோ இன்னும் கண்டினியூ ஆறுதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இங்க ஏன கொடுத்திருந்தா யஹ சப்தம் இருந்தாலே இந்த இடத்துல கிரியா எப்படி முடிக்கணும்? பட்டதுன்னு சொல்லப்பட்டதோ அப்படிப்பட்டன்னு ஆரம்பிக்க போறான். இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, சரியா? இது ஏனதுனாலதான் இங்க அப்படி யாருதே தவிர மத்தபடி எது இருந்தாலும் இங்க பட்டதுன்னு முடிஞ்சிடும். அது இருக்கட்டும். இப்போதைக்கு இந்த இடத்துல இந்த விஜிதானின்றத கர்மணியா தான் யூஸ் பண்ணிருக்கா. ஏன்னா இந்த ஏனை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்றேன் இந்த இடத்துல கர்மணின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சமவேதாகன்றது கர்த்தரியா யூஸ் பண்ணிருக்கா. அதே இத்த பிரத்தியமே தான் அந்த சென்டென்ஸை வச்சுதான் நான் கன்ஃபார்ம் பண்றேன் இது கர்த்தரியா கர்மணியா. நமக்கு இப்போ இத்த பிரத்தியம் மட்டும் கண்டுபிடிச்சா போறோம்ன்ற அடியே. கிளியரா இருக்காது?
இது சும்மா ம், ம், ம். எக்ஸ்ட்ரா தான் இது. ஏனன்றதுனால பட்டதுன்னு கூட இப்போதைக்கு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ விஜிதானி ஜெயிக்கப்பட்டது, அவ்வளவுதான். ரைட்டா? சரி. அடி இந்த நம்ம முதல்ல ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது இந்த இதுக்கு வந்து அந்த ஹைகிரோஸை பார்க்கும்போது ம், எப்படிப்பட்ட ஹைகிரீவன் சொல்லி நிறைய பார்த்தோம். ஆமா ஆமா. அதெல்லாம் வந்து லைக் இக்த பிரத்தியம் எதுவும் வருமா? இல்ல, ஞானானந்த மயம் சொல்றீங்களா? எனக்கு ஒரே நிமிஷம் ஞானானந்த பார்த்தோம். ஆமா ஆமா. அதுல ஹயகிரீவம் எப்படிப்பட்ட ஹயகிரீவம்னு சொல்றதுக்கு தான் இந்த மாதிரி ஆதாரமா இருக்கிறவன், இது எல்லா வித்தியையும் இது பண்றவன், அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துன்னு வந்தோம். ஸோ அதுல வந்து அதெல்லாம் வந்து பியூரா அட்ஜெக்டிவ் மாதிரி வந்து அது வெறும் அட்ஜெக்டிவா தான் யூஸ் பண்ணிருக்காளே தவிர அதுல வந்து எதுவுமே நித்த பிரத்தியம் இல்ல. ஏன்னா ஆகிருதின்ற சப்தமே எப்ப தெரியுமா உங்களுக்கு இக்த பிரத்தியம் கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும்? ஒரு கிரியாவா இருக்கணும் அது. இப்போ ஜி ஜெயன்றது ஒரு கிரியா, ஜி ஜெயன்றது கிரியாவா இருக்கும் பட்சத்துலதான் அது வந்து ஒரு, அதே இக்த பிரத்தியம்ன்றது ஒரு கிரியாலதான் அந்த கிரியா அது வந்து ஒரு நாமபதமா மாறுது. ரைட்டா? இப்போதான் நீங்க பண்ண முடியும். ஆனா இப்போ ஆக்கிருதிகின்றது ஆக்கிருத்தாலாம் எழுத முடியாது. ஆக்கிருதிகிதான் ஸ்வபாவமே. ஆக்கிருத்தினா ஒரு நாமபதமதான் அது ஆக்கிருதிகின்றதே. மத்தது எடுத்துட்டேன்னா நிர்மலை எடுத்துக்கலாம். அந்த இடத்துல நிர்மலை எடுத்துக்கலாம், நிர்மலகா நிர்மலா நிர்மலம்னு எடுத்துக்கலாம். ஆனா அந்த இடத்துல வந்து சமாசமா யூஸ் பண்ணிருக்காங்க, தனி பதமா இல்ல. ஓ நிர்மலக அந்த இடத்துல நிர்மலான்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிர்மலாம்னு இருந்ததுன்னா ஏன்னா அதை வந்து நீங்க வந்து இக்த பிரத்தியம் சொல்லலாம். ஆனா நிர்மல ஸ்பட்டிகாகிருத்தின்றது ஒரு சமஸ்த பதமா கொடுத்திருக்கா. நிர்மல ஸ்பட்டிகாகிருத்தில நிர்மலுக்கு உங்களுக்கு விபக்தியே இல்ல. இது நிர்மல ஒரு விசேஷணமா தான் யூஸ் பண்ணுவா. பியூரா இருக்கு, அழுக்கா இருக்குன்றதெல்லாம் வந்து தனி ஒரு பதம் கிடையாதுல்ல. சுத்தம் இப்படி எடுத்துக்கலாம். ஒயிட்டா இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு இது கிடையாது, அது ஒரு விசேஷம் அட்ஜெக்டிவ். அதனால இது வந்து நிர்மலா ஆக்சுவலா கிரியால இருந்து சப்த ரூபம் எடுத்து வரும்போது அது வந்து இக்த பிரத்தியம் வந்து அவ்வளவுதான். இப்ப நான் இன்னும் சொல்றேன். அதுலயே கடைசி ஸ்லோகா எடுத்துக்கோங்க, தேகலீஷ ஸ்துதியிலே கடைசி ஸ்லோகா. ஏன்னா அப்படியே காமிச்சுட்டே போறேன், ரொம்ப பிரசித்தமா இருக்கிற அந்த இடங்கள் தான். இயம் அவிதக வர்ணா வர்ணனீய ஸ்வபாவாத் விதித நிகம சீனா வெங்கடேஷேன கீதா. கடைசி ஸ்லோகத்துல எல்லாத்துலயும் பார்த்தேன்னா முக்காவாசி இடங்கள்ல வெங்கடேஷேன கீதா அப்படின்னு இருக்கு. அந்த வெங்கடேஷன் நமக்கு தேவை. இப்போ வெங்கடேஷேன இது திருத்தியால இருக்கு பாருங்க, கீதான்னு இருக்கு. கீதா கீதா கீதம் கலிங்கமா இருந்ததுன்னா இப்ப இதுக்கு நம்ம விபக்தி எல்லாம் போடணும். இப்ப அடியே நான் அதெல்லாம் போட போறது இல்லை. இப்ப ஏன் அப்படின்னா வெங்கடேஷேன கீதான்னு முடிஞ்சிடுது. வெங்கடேசனால் பாடப்பட்டது, இத பாடப்பட்டது நம்ம எடுத்துக்கணும் கீதான்றது. ரைட்டா? சோ பாடப்பட்டதுன்னு எடுத்துக்கிற பட்சத்துல முக்காவாசி இந்த கீதான்ற சப்தம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கீதையில சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். ரைட்டா? இன்னொன்னு எங்க வந்து ஸ்ருதேனன்னு போடுவா. ஸ்ருதேனன்ற பதம் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல ஸ்ருதியில சொல்லியிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸ்ருதின்னு எடுத்துட்டாலே ஸ்ருதேனன்ற பதம் வந்தாலே அங்க சுவாமி தேசிகன் ஸ்ருதியில சொன்னதுதான் எடுத்திருக்காரு, வேதத்தை சொன்னதுதான் எடுத்திருக்காரு இண்டிகேஷன். அதே மாதிரி கீதை எங்க வர்றதோ அங்கெல்லாம் கீதையில சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். சரியா? சோ உள்ள அர்த்தம் ஒளிஞ்சிருக்கும், பட் நமக்கு தெரியல. அது சில இடங்கள்ல காமிச்சு கொடுக்குறா பெரியவாதான். பட் பெரியவாட்ட கேட்டுட்டா தெரியும் எங்கெங்க தேகலீஷ ஸ்துதியில எங்க கீதையோடைய சா தெரியறதுன்னு சொல்லிட்டு ஸ்லோகங்கள்ல தெரியும். அது இருக்கட்டும். வெங்கடேஷேன கீதா எதனால இங்க கீதான்னு போட்டிருக்கா அப்படின்னு கேட்டா, அப்ப இங்க ஏதோ ஒரு ஸ்ரீலிங்க சப்தம் வந்ததுனாலதான் கீதான்னு போட்டிருக்கா. அப்போ இது என்ன பதமா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டா தேகலீஷ ஸ்துதிஹி. அப்போ அது ஸ்துதிஹின்றது ஸ்ரீலிங்க சப்தம் ஆயிடும். அதனாலதான் இங்க கீதான்னு போட்டிருக்கா. வெங்கடேஸ்வரா ஸ்துதியானது என்ன ஸ்துதி? தேகலீஷ ஸ்துதியானது பிரதமால சொல்றேன். ரைட்டா? பாடப்பட்டது. ரைட்டா? அது சொல்லணும். அதே மாதிரி எல்லா ஸ்லோகம் எடுத்தேன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க.
இங்கே இருக்கு. அடுத்தது தேகாதிஷ பாடப்பட்டதோ அப்படி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இன்னும் முடியல இந்த இடத்துல. பட் ஆனா இது வந்து நீங்க கர்மணி இக்தா வச்சுக்கலாம். ரைட்டா? ஏன்னா இது இது இந்த ஸ்துதிஹி கீதா, ஸ்துதியானது பாடப்பட்டதோ அப்படிப்பட்ட அந்த ஸ்துதியை சொல்ற வாழ்க்கை என்ன ஆகும்ன்றது அடுத்த லைன்ல கொடுக்க போறா. ரைட்டா? சோ திஷத்து கொடுக்கட்டும். எதை கொடுக்கட்டும்? தேகலிஷ ஸ்துதிஹி நக எங்களுக்கு திஷத்து கொடுக்கட்டும். எதை கொடுக்கட்டும்? பலம் அபீஷ்டம், அங்க இஷ்டப்பட்டதான பலத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு மாதிரி போயிட்டு இருக்கு. அபீஷ்டம் பலம் நக எங்களுக்கு சஷ்டி பகு. கடைசி லைன் அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன். புரியுறதா? சரி, எப்படிப்பட்டவா நக? நாங்க எப்படிப்பட்டவா அப்படின்னு கேட்டா, திருஷ்ணா லோப பரியாகுலானாம், அப்படிப்பட்டவரான நக எங்களுக்கு. நாங்க எப்படிப்பட்டவா? திருஷ்ணா ஆசை ரொம்ப இருக்கு எங்களுக்கு, லோபம் நிறைய பேராசைப்படுறோம், பரியாகுலானாம் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். பரியாகுலம்னா கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். இப்படிப்பட்டவர்களான எங்களுக்கு, இந்த நகாக்கு இது அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட நகான்றதா பரியாகுலானாம் நக. எதனால பரியாகுலமானோ? லோபத்தினாலையும் கிருஷ்ணானாலையும். ரைட்டா? அப்படிப்பட்டவரான எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் தெளிய வச்சுட்டு இது கொடுக்கட்டும், தெளிய வச்சுட்டு எங்களுக்கு பலத்தை கொடுக்கட்டும், இஷ்டமான பலனை கொடுத்தட்டும். கரெக்டா? அது எங்க இது அப்படின்னு கேட்டாதான் அந்த பவ மறு புவின்னு இருக்கு பாருங்க. பவன்றது சாகரம், சம்சார சாகரம். பவன்றது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா மறுபூமி. மறுபூமின்றது டெசர்ட் சொல்லுவோம் இல்லையா? மறுபூமின்றது டெசர்ட்ட சொல்லுது. இந்த சம்சாரமே எப்படி இருக்கான்? ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கான். இதை நம்ம பார்க்கலாம். இது வந்து உருவகம் சொல்வால, ரூபகம் சொல்வா சம்ஸ்கிருதத்துல. உருவகம் பவமே மறுபூமியா இருக்கு. மறுபூமின்றது டெசர்ட்டா இருக்கு. சம்சாரமே ஒரு டெசர்ட்டா இருக்கு. அப்ப சம்சாரமேன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் ரூபகம்ன்ற கேட்டகரிக்குள்ள வரும். அடியே ஒரு நாள் பார்த்துட்டாலும் அப்படி இருக்கிற பட்சத்துல அப்படிப்பட்ட இந்த மறுபூமியில் சப்தமி இது. அப்படிப்பட்ட மறுபூமியில், அதாவது இந்த லோகத்துலதான் கேட்கிறா, அதனால அப்படி சொல்லியிருக்கா. இந்த பூமியில் எங்களுக்கு இதை கொடுக்கட்டும். இப்போ நமக்கு தேவையானது இந்த கீதான்னு ஒருத்தர் தான் பாடப்பட்டது. யாரால்? வெங்கடேஷேன. சோ இது திருத்தியா. இது திருத்தியா இருக்கிறதுனால இதை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு கர்மணி இத்த பிரத்தியம். கீதக கீதா கீதம். ஏன் இந்த இடத்துல கீதான்னு வந்திருக்குன்னா, தேகலேஷ ஸ்துதிஹி கீதா, தேகலேஷ ஸ்துதியானது பாடப்பட்டது. யாரால்? வெங்கடேஷேன. கிளியரா இருக்காது? இப்ப வந்து அதே போல இந்த திஷத்துங்கிறது வந்து இதுவாடி கொடுக்கட்டும். அதாவது பிரார்த்தனாவா இருக்கு, ஆக்ஞாவா இல்ல. ஏன்னா பெருமாள்கிட்ட பிரார்த்தனாவா தான் பண்ணுவோம். கொடுக்கட்டும், கொடுக்கட்டும். பிரதம புருஷ ஏகவச்சனமா இருக்கு. அடுத்தது கோபால விம்சத்துல 21 எடுத்துக்கோங்க. கடைசி ஸ்லோகா இதேதான். இதே மாதிரி யூசேஜ் தான் உங்களுக்கு இருக்கும் பாருங்க. 21ல நவீனமா இருக்கு. கோபால 21 எடுத்துட்டு ஸ்லோகா மட்டும் வாசிச்சிருக்கேன். வெங்கடேஷ கவினா ஸ்துதிம் பட்டன் திவ்ய வேணு ரசிகம் சமீட்சதே தெய்வம் கிமபி யௌவத பிரியம். தெய்வதம் கிமபி யௌவத பிரியம். இங்க நமக்கு தேவையானது அங்கெல்லாம் வெங்கடேஷன்றதுனால வெங்கடேஷேன்னு பார்த்தோம் இல்லையா? ஷஹன் இதுல இருந்தது, அகாராந்த சப்தமா இருந்ததுனால வெங்கடேஷேன்னு ராமேன மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வெங்கடேஷ கவிஹின்னு போட்டிருக்கா. அந்த கவிஹி தான் திருப்தியா கவினா கவி. அப்ப வெங்கடேஷ கவினா திருப்தியா. ரைட்டா? விநிர்மிதாம். நிர்மிதாம்னா பண்ணப்பட்டது, விநிர்மிதானா விசேஷேன பண்ணப்பட்டது அப்படின்னு வச்சுக்கலாம். விசேஷ நிர்மிதாம்னா நிர்மாணம் பண்றது. நிர்மாணம் சொல்றதுதான் நம்ம தமிழ்ல. நிர்மாணம் பண்ணப்பட்டது. அப்ப பண்ணப்பட்டது முடிஞ்சு போயிடுது. விநிர்மிதாம் அதை படிக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? கண்டினியூ ஆகுது, அது இருக்கட்டும். பட் விநிர்மிதாம்ன்றது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இக்த பிரத்தியம். இக்த பிரத்தியம். ஆமா, நிர்மிதாம் விநிர்மிதாம் வெங்கடேஷ கவினா. சோ அது வந்து இருக்கு அப்படின்னு கேட்டா ஸ்துதியம்னு இருக்கு.
ஸ்துதியை ஸ்துதியை ம். ஸ்துதின்றது ஃபர்ஸ்ட் பிரதமா, ஸ்துதிம்ன்றதுனால வித்யா. இது வித்யாவா இருக்கிறதுனால இந்த பிரத்தியம் வித்யால இருக்கு. நிர்மிதா நிர்மிதா வந்து ஸ்துதின்றது ஸ்ரீலிங்க சப்தம். நிர்மிதா அதனால அதுவும் ஆமா நிர்மிதா நிர்மிதம். ஸோ அது நிர்மிதாவோட த்விதியா வந்து நிர்மிதம். ரமாம். கரெக்ட். ஆமா, நிர்மிதா நிர்மிதம். இது வந்து ஸ்ரீலிங்கமா இருக்கணும், ஏன்னா ஸ்துதியை பத்தி பேசிட்டு இருக்கா. அதனால இது வந்து வித்யால இருக்கிறதுனால நான் நிர்மிதாம்னு போடுறேன். ரமாம் மாதிரி நிர்மிதாம். ஓகேவா? ஸ்துதிம் நிர்மிதாம் பண்ணப்பட்டது. நிர்மிதாம் ஸ்துதிம்னு கண்டினியூவா ஆறுது. அது இங்கேயும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அடுத்த லைன்ல என்ன கொடுத்திருக்கா? இந்த ஸ்துதி நிர்மிதாம் ஸ்துதிம் பண்ணப்பட்டதான இந்த ஸ்துதியை, ரைட்டா? அது யுக்த பிரத்தியம் கர்மணி தான், இது இல்லாம இல்ல. இதுவும் விசேஷமா தான் யூஸ் பண்ணிருக்கா. நிர்மிதாம் ஸ்துதிம் பண்ணப்பட்டதான இந்த ஸ்துதியை. ஏன்னா உங்களுக்கு வித்யால இருக்கு, அப்ப ஏதோ சொல்ல வரா பின்னாடி இல்லையா? பட்டன்னு படிக்கிறவாளுக்கு யார் படிக்கிறா, யார் படிக்கிறான்னு காமிச்சிருக்கா பாருங்க. அதையும் போய் பாத்துடலாம். நல்ல ஸ்லோகா இது. விநிர்மிதாம் இந்த ஸ்துதியை, ஸ்துதிம் பட்டன். பட்டன்ன்றது என்ன பிரத்யம்? பட்டன் வந்து இது வந்து படி லைக் சத்ரு. சத்ரு. ஏன்னா படிப்பவர்களுக்கு இல்ல படிப்பவர்களுக்கு என்ன ஆகும்? திவ்யவேணு ரசிகம். திவ்யவேணு நல்ல குழல் ஓசை அதனுடைய ரசிகம். அதுல ரசிக்கிறவா, ரசிகருக்கு அறிந்த யௌவத பிரியம் கிமபி தெய்வத்தம் சமீக்ஷதே. சமீக்ஷதே சமீக்ஷதே சமீக்ஷேதே சமீக்ஷந்தே. ஈக்ஷதே ஈக்ஷு தாத்து நான் பாக்குறான்னு இருக்கும். ஈக்ஷு தாத்து ஈக்ஷ டுசின்னு இருக்கும்ல, ஈக்ஷ ஈக்ஷணம். அதுல சம் உபசர்க்கம். சமீக்ஷதே நன்னாக பாக்குறான், நன்னா பாக்குறான். ரைட்டா? காண பெறுகிறான். அடியே இது கிளியரா இருக்கு இல்லையா? அது சோ இப்படிதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒரே ஒண்ணு பாத்துக்கலாம். பகவத் தியான சோபானத்துல ஃபர்ஸ்ட் இதுல வந்து நான் அடியே காமிக்க போறது வெறும் கர்மணி தான் காமிக்க போறேன். வெறும் கர்மணி. அடே ஒரே ஒரு டவுட். இப்ப இதெல்லாம் வந்து இந்த விநிர்மித்தம்லாம் கர்த்தரியா கர்மணியா? புரியல. இப்ப இந்த விநிர்மித்தம் பார்த்தோம் இல்லையா, அது வந்து கர்த்தரியா கர்மணியா? யுக்த பிரத்யத்துல கேக்குறேடா. இது கண்டிப்பா இதுதான், கர்மணி தான். ஏன்னா தேனால யாராலன்னு பண்ணப்பட்டிருக்கு இல்ல, கவினா நிர்மித்தம், அவரால் பண்ணப்பட்டதுன்னு வந்ததுனாலே அது கர்மணி தான். கர்மணி இருக்கு. கிளியரா? சமவேதான் பார்த்த இடத்துல மட்டும்தான், இன்னைக்கு பார்த்ததுல அங்க கர்த்தரி பிரத்யம். ரைட்டா? சமவேதா யுத்சவஹ தர்மக்ஷேத்ரே சமவேதா யுத்சவஹ. ரைட்டா? சோ எங்கெல்லாம் திருத்தியா வந்துருத்துனோலோ அடியேன் சப்ஜெக்டா இருக்கிறது திருத்தியாவ மாறதுல ராமஹ ராமேனன் மாறிட்டுனாலே வெங்கடேஷன்றது வெங்கடேஷேன, வெங்கடேஷ கவிஹி வெங்கடேஷ கவினா அப்படிலாம் வந்துடுத்து ஒரு கிரியா போட்டிருந்து அது வந்து யுக்த பிரத்தியமா இருக்கிற பட்சத்துல அது கர்மணி யுக்தம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். சரியா? கிளியரா இருக்குல்ல? தோணையோட முடிச்சுக்கலாம். பகவத் தியான சோபான ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. திருஷ்யதே ரங்க மத்தியே. அந்த திருஷ்யதேன்றது அடியன் சொல்ல வந்து கர்மணி, சாதா கர்மணின்னு சொல்லுவோம் இல்லையா? பார்க்கப்பட்டது, பார்க்கப்படுகிறது. திருஷ்யதேன்றது லட்லகாரத்துல உள்ள கர்மணி. பகவத் தியான சோபானம் முதல் ஸ்லோகம். இது இந்த கர்மணி டவுட்டே பட வேண்டாம், திருப்தியாலதான் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இப்ப திருஷ்யத்தைங்கிறது வந்து நார்மலா இதுதானே, இது வந்து யுக்த பிரத்தியம் கிடையாது. அதான் சொன்னேன், வெறும் கர்மணி, சாதா கர்மணி. யுக்த பிரத்தியம் இல்ல. ஓகே. சாதா கர்மணி அதுதான் சொன்னேன். இது ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி காமிச்சு வேற ஒண்ணும் இல்லை. நிறைய பிரயோகம் இருக்கு. அதுக்கா திருஷ்யத்தே அப்படின்றது காணப்படுகின்றது, அதாவது லட்டுல உள்ள கர்மணி. ஓகே. பஷ்யதி இருக்குல்ல,
அது என்னவாயிடும் திருஷ்யத்தேன்னு மாறிடும். யாரால திருஷ்யத்தே? இங்க இங்க திருத்தியாவே கிடையாது. இது அண்டர்ஸ்டுட், ஞாபகம் வச்சுக்கணும். முக்காவாசி சில இடங்கள்ல எல்லாம் இந்த கர்மணி காமிக்கும் பொழுது லிக்கியதே அதெல்லாம் காமிக்கவே மாட்டா. யாருன்னு, யாரால் பார்க்கப்பட்டது, யாரால் எழுதப்பட்டதுன்னா இங்க இருக்காது. நாமெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. மயா திருஷ்யதே, என்னால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டா? சுவாமி தேசிகன் தன்னை சொல்ற என்னால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ மயா திருஷ்யதேன்றது அங்க அண்டர்ஸ்டுட். அது ஒண்ணு காமிக்கணும்னு நினைச்சது. அதுலயே வந்து கடைசி ஸ்லோகா வெங்கடேஷன் ஏன ஏதத் கிளுப்தம் 12வது ஸ்லோகா பகவத்யான விமல மனசா வெங்கடேஷன கிளுப்தம். எப்படிப்பட்ட வெங்கடேஷன அப்படின்னு கேட்டா வித்வத் சேவா, வித்வத் சமஸ்கிருத பதம் வந்து கண்டினியூ ஆகுது. வித்வத் சேவா அப்படின்னா நல்ல வித்வான்கள்லாம் இருக்கா இல்லையா, அந்த இடத்துல அப்ப அதாவது வித்வத் சேவா அப்படின்னு வித்வத் அப்படின்னா நல்ல பிரம்ம வித்துக்கள் இல்லையா, அவளுடைய பணிவிடையால் என்ன ஆனார்? விமல மனசா, அதாவது ஆச்சாரியரோட இதனால் அப்படி என்ன ஆனார் அவரு? விமல மனசா. மலம்னா அழுக்கு, மலம்னா அழுக்கு. விமல அப்படின்னா விகத மலகா விமலகா, விமலமான அழுக்கே இல்லாத அழுக்கற்றவரான மனசால், அப்படிப்பட்ட வெங்கடேஸ்வரால், அதாவது இங்கேயும் திருத்தியால சொல்லும்போது எப்படி சொன்னோம்? அப்படிப்பட்ட வெங்கடேஸ்வரால் கிளுப்தம்னா பண்ணப்பட்டது. கிளுப்தம் எல்லாமே ஒரே மீனிங் தான் கொடுக்கிறது. பகவத்யான சோபானம் அப்படிதானே இருக்கு. சோபானம் அப்படின்றது நபும்சகலிங்க சப்தம். சோபானம் ஏதத்து சோபானம் அப்படின்றதுனால இது வந்து கிளுப்தம்னு இருக்கு. இல்லைன்னா கிளுப்தா கிளுப்தா கிளுப்தம் இதெல்லாம் புல்லிங்கமா இருந்திருக்கலாம், இல்ல ஸ்ரீலிங்கமா இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஸ்துதிஹின்னு இருந்ததுனால ஸ்ரீலிங்கத்துல இருந்தது இல்லையா. நிர்மிதாம் இது வந்து ஸ்துதிஹின்னு இல்ல, இது வந்து ஏதத்துன்னு ஒரு சப்தம் உங்களுக்கு இண்டிகேஷன் இருக்கு. அது தவிர இந்த ஸ்தோத்திரத்தோட பேரு பகவத்யான சோபானம் அப்படின்னு ஒரு நபும்சகலிங்க சப்தம். அதனால இது கிளுப்தம் நிர்மிதம்னு இருக்கு. நிர்மிதமும் கிளியரா இருக்கா? சோ இதுதான் நமக்கு டிஃபரன்ஸ். சோ இது வந்து இக்த பிரத்யம் தான், ஏன்னா வெங்கடேஷேனன்னு இருக்கிறதுனால. திருத்தியால அது கண்டிப்பா இக்த பிரத்யம் கர்மணி இத்து, ரைட்டா? மத்த இடங்கள்லாம் விசேஷணமா வர்றது, அது எந்த இடம்னு அடியே இன்னொரு நாள் பார்க்கலாம். நிறைய வந்து விசேஷணங்களா வர இது வந்து பகவத் இதுல பாதுகா சகஸ்ர நம்பர் மட்டும் சொல்லிட்டே போறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. 114 113 112 இதெல்லாம் வந்து சாதாரண இக்கு பிரத்யம் தான். இதுல வந்து இதுவே கிடையாது, கர்மணி இல்ல, கர்த்தரி இக்தே நிறைய இருக்கு, நிறைய வரும். அப்புறம் 408 410 வச்சுக்கலாம், 410 411 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது அந்த அர்த்தத்தையும் எடுத்துக்கும். ஆனா ஒரு வாட்டி சொன்னாதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா அது பாக்குறது கஷ்டம். சரி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம இதை பாத்துக்கலாம் நாளைக்கு கூட. நாளைக்கு சாட்டர்டே அன்னைக்கு வேணா பாக்கலாம். அதுல இருந்தா திட்ட பிரத்தியம் ஒரு வாட்டி நம்ம பாதுகால பாத்துட்டோம்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் உங்களுக்கு. சோ இந்த ரெண்டு இக்குமே இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது ஒண்ணும் இல்ல, கிரியால இருக்கு, கிரியா பதமான கிரியா தாத்துவானது ஒரு நாம பதமா மாறி அது வந்து கொடுத்ததுன்னா அது இக்த பிரத்தியம். கர்மணிக்கும் சாதாரண கர்மணிக்கு பாசிவ் வாய்ஸுக்கும் இக்த கர்மணிக்கும் இதான் டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அதுக்கு கர்மணிக்கு 9 ரூபம் மட்டும்தான் போட முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. திருஷ்யத்தே திருஷ்யந்தே மட்டும் தான் போட முடியும். அது மாதிரி ரெண்டு இருக்கு, திருஷ்யசேன்னு சொல்லிட்டு அப்படிதான் போட முடியுமே தவிர இந்த கர்மணி இத்துக்கோ இல்ல கர்த்தரி இத்துக்கோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா 7 விபக்தி. ஆனா மீனிங் அதே தான் கொடுக்கறது, பண்ணப்பட்டது பண்ணப்படுகிறது அப்படின்ற மாதிரி மீனிங் தான் கொடுக்கறது. ஆனா இதான் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். எங்க யூஸ் பண்ணணுமோ அதை அப்படி யூஸ் பண்ணிக்கிறா பெரியவா. विद्यार्थी प्रसन्नाय अनंत शालिनेश देवतेशाय वेदांत वेणि महाश्वतेश